எல்லாருக்கும் பங்குனி உத்திர திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. நம்ம வீட்டில் எப்படி பங்குனி உத்திரம் செலிப்ரேட் பண்ணேன்றதை காட்டுறேங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையாக தான் நான் செலிப்ரேட் பண்ணேன். பூ பழம் மட்டும் வச்சு தான் கும்பிட்டு இருந்தேங்க. பால் வச்சுருந்தேன். ஏன்னா காலையிலேயே நான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலில் பால் குடம் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பூஜா ரூமுக்கு ஒரு மேக்கோவர் கொடுக்கலான்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு போர்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ இது ஆன்லைனில் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லைங்களா. இதுதான் வாங்கியிருந்தேன் நான். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தவங்க மரக்கடை இருக்குது, அங்கே சொல்லி செய்தது. இது ரொம்ப ஹெவி வெயிட்டுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப குட்டியாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் பார்த்தா இவ்வளோ பெருசாக பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் பண்ணலை. நான் இந்த மாதிரி சாமி கும்பிடணுன்னு சொல்லி கேட்டதால் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இன்னும் கொஞ்சம் 1 வீக் கழித்து இதை சரி பண்ணணும்னு சொல்லி இப்போதைக்கு ப்ரைமர் மட்டும் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஹெவி வெயிட்டும் கூட. 3 ஸ்டெப்ஸ் வச்சது. இப்போ நம்ம இதிலே பார்த்திங்கன்னா குட்டியாக நம்ம பூஜா ரூமில் வைக்கிற மாதிரியும் இருக்குது. இதை விட பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சுவாமிக்கு 3 அபிஷேகம் பண்ணிவிட்டு காலையிலேயே நான் கிளம்பிட்டேன். வீட்டில் ஈவினிங் போல் ஆஃப்டர்நூன் அங்கே திருக்கல்யாணம் இருந்தது மார்னிங்கு கோவிலில். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு பாப்பாவை தூங்க வச்சுட்டு இதுக்கப்புறம் கொண்டு ஈவினிங் போல் தான் வீட்டில் பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி, இந்த பங்குனி உத்திரம்னா என்னன்றதை பார்த்துடலாமா. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் உத்திரம் நட்சத்திரத்தில் வரக்கூடியது தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷ நாட்கள் இருக்குங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது வள்ளியோடைய முருகருக்கு திருமணமான ஒரு இது மட்டும்தான் தெரியும். இதில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் ஆன நாளும் இதில் தான் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் நடந்ததுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஐயப்பனுக்கும் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் அவதரித்தார் என்றும் சொல்லப்படுது. பார்த்திங்கன்னா இதில் 3 விசேஷமான நாளும் இருக்குது. சிவபெருமாளுக்கும் இருக்குது, ஐயப்பனுக்கும் இருக்குது, பார்த்திங்கன்னா முருகப்பெருமாளுக்கும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இவங்க சம்மந்தப்படுத்தி இல்லாமல் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா கோவில்களையும் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க இந்த பங்குனி உத்திரம். ஸோ அதனால் நம்ம வீட்லேயே கொஞ்சம் ரொம்ப எளிமையாக கொண்டாடப்படுது பங்குனி உத்திரம். வீட்டில் ஒரு சில வீட்டில் பெரிய பெரிய சிலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுவாங்க, பண்ணி தான் ஆகணும். அந்த நாளில் அபிஷேகம் பண்ணி மதியம் சாதம் போடுவாங்க. இப்போ எப்படி கோவிலில் பண்ணுறாங்களோ அது போல் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. என்கிட்ட வள்ளி தெய்வான சிலை இல்லை. ஸோ அதனால் நான் வெறும் முருகரை மட்டும்தான் வச்சுருக்கிறதால காலையிலேயே 3 அபிஷேகம் முடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் 3 அபிஷேகத்தை முடிச்சுட்டு நான் கோவிலுக்கு போயிட்டேன். ஏன்னா 7 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க பால் குடத்துக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ காலையில் நான் கிளம்புனதால் என்னால் வீட்டில் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா தான் நான் இவ்வளவும் செய்திருந்தேன். ஈவினிங் போல் தான், காலையில் சிம்பிளாக விளக்கேற்றி முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த ஸ்டெப் வச்சு நான் புதுசாக வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, இந்த படி வச்சு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே பார்த்திங்கன்னா நான் இந்த குத்து விளக்கு ஏதாவது விசேஷ நாட்களில் தான் எடுப்பேன். ஏன்னா என்னுடைய கபோர்டு உள்ள அது போகலை, அந்த ஸ்லாப்புள்ள போகலை, மேலே வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மேலே வச்சா இடம் பத்தலை. ஸோ அதனால் நல்ல நாட்களில் எடுத்துக்குவேன், அப்போ மட்டும் எடுத்துக்குவேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குத்து விளக்கு வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா குட்டி குட்டி விளக்கு குபேர விளக்கு தான் வச்சுருக்கேனே தவிர குத்து விளக்குன்ட்டு அம்மன் பக்கத்தில் எதுவுமே கிடையாது, காமாட்சி அம்மன் பக்கத்தில். ஸோ அதனால் ஒரு சின்னதாக விளக்கு வாங்கலான்னு போய் அன்னைக்கு தான் விசாரித்தேன். ரேட் கொஞ்சம் ஏதோ ஏறி இருக்கான் இப்போது. என்னது பித்தளை விலை மட்டும் ஏறி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை வாங்க. சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பாரிஸ் நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கும். சரி, அங்கேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே எவ்வளோ மனசு கஷ்டங்கள் இருக்கும் நம்ம வீட்டில். அந்த நேரத்தில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும். நம்ம மனசு கொஞ்சம் சங்கடத்தில் இருக்கும். அதனால் விளக்கேற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு டபுள் மைண்ட்லேயே இருப்போம். ஏன்னா அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஒரு நேரம் நான் சாமியவே கும்பிடாமல் கூட நான் விட்டுருக்கேன். என்னடா இது இப்படி ஒரு கஷ்டத்தால் நம்ம போய் விளக்கேற்றணுமா நினைப்பேன். அதுதான் தப்புன்றதை நான் உணர்ந்தேன். நீங்களும் அந்த தப்பை செய்யாதீங்க. நம்மளுக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்
அப்படி நம்மளுக்குள்ளே இருந்தால் கூட யாரால் ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே சரி, நம்ம கடவுள் முன்னாடி போய் அந்த விளக்கை ஏற்றணும். அதுவும் எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், நல்ல நாளில் தான் எனக்கு வீட்டில் அதிகமாக நான் ப்ராப்ளம்ஸை சந்திக்க வேண்டியது வரும். அதனால் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் இது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அன்னைக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக விளக்கேற்றிருங்க. நீங்கள் செய்கிறத நம்மளுக்குன்ட்டு இருக்க அந்த இதை நம்ம பண்ணிடணும். நம்மளுக்குன்ட்டு கமிட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம கமிட்மெண்ட்டு தானே அது, நாம் தானே சாமி கும்பிட்றோம். ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். எங்கள் குட்டி பாருங்கள் எவ்வளோ அச்சமத்தான் அழகாக சாமி பக்கத்தில் உட்காந்து சாமி கும்பிட்றா பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வேலுக்கு பூ நிற்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த லப்பர் பேண்ட் போட்டு எதுவும் யூடியூப்பில் தான் பார்த்தேன், லப்பர் பேண்ட் போட்டு கட்டி வைக்கிறாங்க. ஸோ அதனால் அதை ஒரு ஐடியா பண்ணி லப்பர் பேண்ட் சும்மா 2 சுற்றி போட்டேன். ரொம்ப அழகாக நின்றுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் முருகர் சிலைக்கும் நிற்காது, ஒன்று தான் ஒரே ஒரு பூ நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவாக மல்லி முல்லையாக இருந்தால் அப்படியே மாலை மாதிரி போட்டால் நின்றுடும். இங்கே பாருங்கள் என் குட்டி என்ன பண்ணுறான்ட்டு, எவ்வளோ க்யூட்டாக சாமி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்றா பாருங்கள். நான் சொன்னேன் சாமி கும்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கும்பிட்றா பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவள் இந்த சாமி செய்யும் போதெல்லாம் ரொம்ப சமத்தாக பக்கத்தில் உட்காந்து பாப்பா. ஃப்ரிட்ஜில் பூ இருந்தால் கூட எடுத்துகிட்டு பூ வச்சு விட்ருவா. ஸோ அதனால் எதுவும் பண்ண மாட்டா. ஆனால் ஒரு சமயம் கொஞ்சம் சுட்டித்தனம் குழந்தைத்தனத்தை காமிச்சு விட்ருவா. எப்படி இருக்குன்றத எங்கள் வீட்டு பூஜாரி அப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.